முதல்வரின் இங்கிலாந்து பயணத்தில் பல்வேறு துறைகள் தொடர்பான முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பிரிட்டானியா ஆடை ஏற்றுமதி நிறுவனம் தமிழ்நாட்டில் 520 கோடி ரூபாயில் முதலீடு செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஜப்பானை 2ஆம் உலகப் போரில் வென்றதன் 80வது ஆண்டு விழாவை பிரமாதப்படுத்திய சீனா. கண்கவரும் அணிவகுப்புகள், ஆயுத பலத்தை உலகிற்கு காட்டும் நிகழ்வுகள். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 9ஆம் தேதி வரை மழை. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு டிஸ்சார்ஜ் ஆனாலும் கண்காணிக்க ஆணை. வைரஸ் காய்ச்சல் பரவல் தொடர்பாக மாவட்ட அதிகாரிகளுக்கு தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திருச்சி வருகை. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வழிபாடு. அரசியல் காரணங்களுக்காகவே வெளிநாட்டு பயணம் குறித்து விமர்சிக்கிறார்கள். விமர்சனங்களை ஒதுக்கிவிட்டு தமிழக பொருளாதார முன்னேற்றத்திற்கான முதலீடுகளை ஈர்க்க முடிகிறது என முதல்வர் பதில். சென்னையில் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்து பெண் உயிரிழந்ததற்கு அரசின் அக்கறையின்மையே காரணம். ஆண்டுதோறும் நடக்கும் இதுபோன்ற மரணங்களை ஒருபோதும் ஏற்க முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கண்டனம். சசிகலாவை சந்தித்ததாக வெளியான தகவல் தவறு. எல்லாவற்றுக்கும் 5ஆம் தேதி பதில் கிடைக்கும் என செங்கோட்டையன் பேட்டி. எல்லாம் 5ஆம் தேதி பதில் சொல்லுவேன். பாமக நிறுவனர் ராமதாஸ் விதித்த கெடுவுக்கு நாளை பதில். சேலம் விமான நிலையத்தில் அன்புமணி செய்தியாளர்களுக்கு பேட்டி. எதுவும் இல்லப்பா, நாளைக்கு சார் ஐயா 10 நாள் ஏதாவது கேட்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் உட்கட்சி பூசல்களை களைய வேண்டும். தமிழக பாஜக தலைவர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எச்சரிக்கை. பிஆர்எஸ் கட்சியிலிருந்து விலகுவதாக கவிதா அறிவிப்பு. கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டதாக இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் முடிவு. ஜிஎஸ்டி வரி குறைப்பு குறித்து டெல்லியில் மாநில நிதியமைச்சர்களுடன் மத்திய நிதியமைச்சர் விவாதம். நாளை மறுநாள் முதல் பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் விலை குறைப்பு அமலுக்கு வரும் என்று தகவல். சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் பணிக்கு முதற்கட்டமாக 1964 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 13 ரயில் நிலையங்களோடு 15.46 கிலோமீட்டர் தூரத்திற்கு திட்டப்பணிகள் நடைபெற இருப்பதாக தகவல். வட மாநிலங்களில் வெளுத்து வாங்கும் கனமழையின் காரணமாக பல இடங்களில் சூழ்ந்த வெள்ளம். டெல்லி, ஹரியானா, உத்தராகண்ட் உள்ளிட்ட இடங்களில் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. டெல்லியில் தொடர்ந்து உயர்ந்து வரும் யமுனை நதியின் நீர்மட்டம். குடியிருப்புகளுக்குள் புகுந்த வெள்ளத்தால் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும் மக்கள்.